வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு என்னென்னா, நம்ம எல்லாருலேயும் ஒரு குணம் இருக்குல்ல. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, நான் தெரியாததெல்லாம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்குது. என்ன? சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு, அதீத சுறுசுறுப்பு, 3 குணம் இருக்குல்ல. அதில் அதுக்கு எப்படி சொல்கிறது? அவனை சோம்பேறி நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி ஒரு வேலையை கொடுத்து செய்ப்பான்னு சொன்னால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நம்ம நாளைன்னு போஸ்ட்போன் பண்ணுறோமோ அப்போ அந்த காரியம் விளங்காது. அந்த மாதிரி செய்கிறவன் சோம்பேறி. எப்பயுமே போஸ்ட்போன்மெண்ட்டு கூடாது. ஏன்னா இந்த நிமிஷம் நம்ம இருக்கோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த போஸ்ட்போன்மெண்ட் செய்கிறவங்களாம் என்ன, சோம்பேறின்ற பட்டம் வாங்குறதோட எதிர்காலம் கேள்விக்குறியாக தானே இருக்குது நமக்கு. அதை புரிஞ்சுக்காதவன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சுறுசுறுப்பு. ஒரு வேலையை இப்போ சொல்லிட்டோம்னாக்கா 10 நிமிஷத்தில் கரெக்டாக அழகாக முடிச்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அவங்கெல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். இன்றைய வேலையை இன்றைக்கி முடிச்சிட்டோம்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோம்னு அர்த்தம். இன்னும் ஒரு கேட்டகிரி, அது என்னன்னாக்கா ஓவர் சுறுசுறுப்பு. அது என்ன பண்ணோன்னா, நாளைக்கு வேண்டியது இன்றைக்கி முடிச்சிடும். ஏன்னா இது நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு இதுக்கு தெரியாது. அதனால் இது என்ன பண்ணோம், நாளைக்கு முடிக்கும்போது நம்ம இருக்கமா இல்லை, நம்ம ஏன் இந்த வேலையை இன்றைக்கே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இன்றைய வேலையும் நாளைய வேலையும் சேர்த்தே செஞ்சு வச்சுட்டு போவோம். அது மாதிரி இருக்கிறது என்ன ஆகும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். ஏன்னா எதிர்பார்ப்புகள், அதுதான் நம்ம வாழ்க்கை. எல்லாருமே எதிர்பார்க்குறோம்ல, எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால தான் ஏமாற்றமும் நமக்கு கிடைக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இயற்கையாக அப்படியே வாழ்க்கையோடு போய்கிட்டே இருந்தோம்னா நீரோட்டம் மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஆனால் நாமெல்லாம் அதை செய்யவே மாட்டோம். அப்போ இந்த 3 கேட்டகிரியும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு 3 கேட்டகிரி இருக்குது. கற்பூரம், கரித்துண்டு, வாழமட்டை அப்படின்னு என்ன சொன்னாலும் முடியவே முடியாதுன்னு ஐஷாட்டியம் பண்ணதில்லை, அது வாழ மாட்டேன். செத்த போப்பா, ஏற்கனப்பா நேரம் ஆகுதுரா, செத்த போய் இதை செஞ்சு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கெஞ்சி சொல்கிறோம் பற்றியா, அது கறித்துண்டு. சிலது இது வேணும் வாங்கிட்டு வாப்பா அப்படி சொன்னோன்னா உடனே ஓடிடும், அது கற்பூரம். அந்த கற்பூரங்கிறது செயல்களுக்கு மட்டுமல்ல, கல்விக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தை அப்படியே உடனடியாக மனசில் பதிய வைத்து செயலாற்றுபவன் கற்பூர புத்தி உடையவன். அதை கொஞ்சம் நம்ம 4-5 தடவை சொல்லி 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 செஞ்சோம்னாக்கா அந்த குழவி கொட்டி 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 அந்த புழுவை குழவியாக்குதுன்னு அந்த மாதிரி கொட்டி 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 சொன்னோம்னா கேட்குறது கரித்துண்டு, அதுவும் பழிச்சுவோம். இன்னொன்று, இந்த வாழை மட்டை இருக்குது பாரு, இனி ஊதுனாலும் பிடிக்காது, பற்ற வச்சாலும் பிடிக்காது, எப்பயுமே பிடிக்காது, அது அப்படியே கிடக்கும். அது வாழ்க்கையில் முன்னேறுமா? முன்னேறாது. ஆக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானியுங்கள். ஏன்னா வாழ்க்கையின் தத்துவம் இதுதான். அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களும் நாம் தான். அதை எப்படி வாழணுங்கிறத அதையும் நம்ம தீர்மானமாக முடிவு செய்தால் வாழ்க்கை எளிதாகவும் இனிமையாகவும் இருக்கும். நன்றி. நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.